எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ வந்து 2 பால் பாக்கெட்டை வச்சு பன்னீர் வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து 2 பால் பாக்கெட், நான் ஆவின் பால் பாக்கெட் எடுத்திருக்கேன். அதில் இருக்கிற அந்த பாலை வந்து எடுத்து நம்ம வந்து ஒரு சட்டியில் ஊற்றிட்டு, அதுக்கப்புறம் வந்து கேஸ் ஸ்டவ் மேலே வச்சுட்டு அதை வந்து நல்லா கொதிக்க விட்ருங்க. இது விருந்தார் ஆச்சி சமையல் தமிழ். இது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. இப்போ வந்து வினிகர் பாட்டில் வந்து இந்த மாதிரி ஒன்று எடுத்துகிட்டு அதில் ஒரு மூடி வந்து வினிகர் ஊற்றி அதை எடுத்து அந்த பால் வந்து கொதிச்சிட்டு இருக்கும்போதே வந்து அதில் ஊற்றிடுங்க. ஊற்றினோடனே அதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து ஒரு மாதிரியா கேடில் ஆகி அப்படியே வந்து திரியாக மாறிடும். அதுக்கப்புறம் அதில் மேலே வந்து ஒரு பன்னீர் மேக்கர்னு ஒன்று இருக்குது. அந்த இதில் அதை எடுத்து அந்த பாக்ஸ் அது மேலே வச்சுட்டு அதில் வந்து அந்த பாலை ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மேலே ஒரு மூடி இருக்கும். அந்த மூடி எடுத்து அதில் வச்சுருங்க. ஒரு கனமான பாத்திரம் ஏதாவது இருந்தால் அதை எடுத்து அது மேலே வச்சுருங்க. மேலே வச்சு நல்லா வேகமாக வந்து அது வந்து இதாகிடும், வடிகட்டிடும். அடியில் வந்து வடிகட்டுறதுல வச்சு அதுக்கு மேலே வந்து வச்சு இந்த பன்னீர் மேக்கரை வச்சுருங்க. அதுக்கப்புறம் வந்து அது ரொம்ப நேரம் கழித்து வந்து அதை எடுத்துகிட்டு இந்த மாதிரி துண்டு துண்டாக பீஸா போட்டு அதை வந்து பன்னீர் பட்டர் மசாலா இல்லைன்னா வந்து வேறு ஏதாவது பன்னீர் சம்பந்தமான அந்த ரசகுல்லா அந்த மாதிரி இதெல்லாம் வந்து நீங்கள் செய்யலாம். நன்றி.